ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டை சோம்பெல்லாம் சேர்க்காத சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் மல்லி, 8லிருந்து 10 வத்தல், மிளகாய் வத்தல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், 3 பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலை 100 கிராம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 4 ஸ்பூன் கடலை பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மல்லியவும் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி கடலைப்பருப்பு ரெண்டும் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வத்தலையும் இதோட சேர்த்துடலாம். மிளகாய் வத்தலும் ரோஸ்ட் ஆனதும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட கலந்து எல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காயோட நிறம் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, தக்காளி அதையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து அது நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீரை இதோட இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். சில பேருக்கு சென்னா மசாலா சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அதில் சேர்க்குற பட்டை சோம்பு அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவி நல்லா ஒன்றா சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை ஆட் பண்ணலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியதான். நம்மளோட ஈஸி டேஸ்டி சென்னா மசாலா ரெடி. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.